சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில தினங்களாக இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல சில காணொளிகளை பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இந்த பயிற்சி முறை எல்லாமே காலம்பர தூக்கத்திலிருந்து எந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அன்றாட வேலைகள்ல அந்தந்த வேலைகளுக்கு இடையே 1 நிமிடமோ 2 நிமிடமோ அதிகப்படியாக 7 நிமிடமோ நேரம் ஒதுக்கி பயிற்சிகளை செய்து நம் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விவரத்தை காணொளி மூலமா கூறி உங்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வரேன். இதுவரைக்கும் 7 காணொளிகள் வெளியிட்டிருக்கோம். படுக்கையிலிருந்து எப்படி சூரிய நமஸ்கார பயிற்சி மாதிரி எந்திருக்கலாம், படுக்கையிலிருந்து எந்திருக்கும் போதே கண் பயிற்சி எப்படி செய்யலாம், ஒவ்வாமையை எப்படி சரி செய்து கொள்ளலாம், மலச்சிக்கலை எப்படி நீக்கிக் கொள்ளலாம், காரிய சித்தி மந்திரத்தை எப்படி நாம் பிரயோகிக்கலாம், உணவு உண்ட பிறகு உணவு செரிமானமாக நாம் எப்படி பயிற்சி செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியா வெளியிட்டு வரேன். 7வது நாள் நேற்று நோய் எதிர்ப்பு சக்தியை பெறணும்னா சூரிய நமஸ்காரங்கிற பயிற்சிய வீட்டை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னால செய்யணும். அதே மாதிரி ராத்திரி படுத்துக்க போறதுக்கு முன்னால செய்யலாம். இல்லைன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே விளக்கேற்றி வச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு நான் விளக்கம் கொடுத்து பயிற்சி முறையும் செஞ்சு காமிச்சேன். அதையெல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நான் உங்களுக்கு 8வது காணொலியை வெளியிட போறேன். இன்னொரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் யோகாலாம் 1 மணி நேரம் ஒதுக்கி பண்ணல. வாழ்க்கையில அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கு இடையில சில பழக்கங்களை மேற்கொண்டாங்க. அந்த பழக்கத்தெல்லாம் தினமும் தவறாமல் செய்யறதுனால அதை வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதை யாராவது கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்களுடைய பழக்க வழக்கம்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் நம்மளை விட்டு ஒன்னொன்னா போயிடுத்து. திரும்ப இந்த பழக்கங்கள் எல்லாம் யோகா அப்படிங்கிற பேர்ல உங்களை செய்ய வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களை யோகா பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. கண்டிப்பா யோகா பண்ணணும். என்ன பிரச்சனைனா, வாழ்க்கை பூரா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களால தொடர்ந்து நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்ய முடியல. ஏன்னா இன்றைய வாழ்வியல் முறை நமக்கு அப்படி இருக்கு. அது 1/2 மணி நேரம் பயிற்சினாலும் நீங்க செய்ய ஆரம்பிச்சதுல முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுது. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு போர் அடிச்சுது, செய்யறதுக்கு தேவையான அளவு நேரம் கிடைக்கல. அப்ப யோகா பண்றதை நிறுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம்னா குருவை மாத்திடுறீங்க. ஏன்னா நீங்க முதல்ல படிச்ச குரு இப்ப இருக்க மாட்டார், போர் அடிச்சிடும். குருவை மாத்துறீங்க. அந்த யோக குரு சொல்லி கொடுத்த பயிற்சியினுடைய பேரை மாத்துறார். அவருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதிகமா இருக்கு. உங்கள்கிட்ட உள்ள ப்ராப்ளமே என்னன்னா, அதிகமா காசு கொடுத்து படிச்சாதான் அது நல்ல கல்வின்னு நினைக்கிறீங்க. அதுல இருந்து முதல்ல மீண்டு வாங்க. ஒன்றும் இல்லை, இப்ப இந்த சரயோக பயிற்சிக்கே நான் காணொலி பார்க்குறேன், 50,000, 60,000, 17,000 சொல்றாங்க. நான் இங்க கட்டணம் இல்லாம தான் கத்துத்தரேன். ஏன்னா இது ஔவையார் அவர்கள் அப்படித்தான் நமக்கு கத்துக் கொடுத்தார்கள். நான் இதை தீட்சைன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பல. புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லக்கூடியது அந்த நீங்க நேரடியா என்கிட்ட பயிற்சி படிக்க போறீங்க, ஆன்லைன்ல படிக்க போறீங்கன்னா தான் கட்டணம். அதுவும் மினிமம் தான், ரொம்பலாம் நான் கேட்கல. சரிங்களா? அதனால இலவசமா கிடைக்குதுங்கிறதுக்காக அலட்சியம் பண்ணாதீங்க. நான் இலவசங்கிற வார்த்தையே உபயோகிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா நீங்க இலவசமா படிக்கல. என்கிட்ட காணொலி பாக்குறீங்கல்ல, நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்கல்ல,
என் அறிவுரையை நீங்க கேட்குறீங்கல்ல, அதுவே எனக்கு நன்மை தான். அதனால நீங்க இதை அலட்சியம் செய்யாம நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயம் ஆரோக்கிய யுகம் விரைவில் அமையும். இப்ப நாம அந்த வகையில முன்னோர்கள் தன் உடலை எப்படி கட்டுடலா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். டீனேஜ் ஆரம்பிச்ச உடனேயே எல்லாருமே ஐயப்ப சாமி உட்கார்ந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்கும். குத்த வச்சு உட்கார்றதுன்னு பேர். அதுல பெண்கள் அந்த ஏஜ் அட்டன் பண்ண உடனே எல்லாரும் கிராமத்துல போய் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு குத்த வச்சுட்டா அப்படின்பா. இந்த குத்த வச்சு உட்கார்றது எப்ப நம்மளை விட்டு போனதுன்னா நம்மளுடைய ட்ரெஸ் கோடு மாறினதுக்கு அப்புறம் தான். இப்பெல்லாம் எல்லாரும் நல்ல ட்ரெஸ் கோடு போட்டு இருக்கேன், அதனால குத்த வச்சு உட்காரலாம். நீங்க குத்த வச்சு உட்காரும் போது பிருஷ்டம் குறையும், அடி வயிறு குறையும், தொடை குறையும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தொப்பைய குறைக்க ஆசனம் சொல்லி கொடுங்க, தொப்பைய சொல்லுங்க. நீங்க எத்தனை தடவை ஆசனம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? 3 தடவை பண்ணுவேன். ஒரு தடவைக்கு 7 மூச்சு, அதுவும் என் ஸ்டைல்ல பண்ணாதான். இல்லாட்டி 30 எண்ணிக்கை அப்படின்ட்டு 1 2 3 4ன்னு 1 2 எண்ணிட்டு இருப்பேன். ஆசனம் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்வேன், நிதானமா மூச்சு இழுத்து விடு, 7 முறை இழுத்து விடு. எடுத்த உடனே 7 முறை முடியாது, 3 முறை இழுத்து விடு, 3 முறை செய்யு. வலிமை இருந்தா 5 முறை செய்யு, வலிமை இருந்தா 7 முறை செய்யு. 3 மூச்சு 3 முறை, 7 மூச்சு 7 முறை அப்படின்னு செய்யலாம்னு சொல்லுவேன். ஆனா நீங்க அப்படி செய்யறீங்களான்னு பார்த்தா செய்யறது இல்லை. எங்கேயோ ரயில விட்டவன் மாதிரி வேகமா ஓடிண்டே செய்யறேன். அப்ப இப்படி நீங்க அப்படி கொஞ்சமா செஞ்சாலாம் பலன் முழுமையா கிடைக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னோர்கள் யாரும் நேரம் ஒதுக்கி ஆசனம்லாம் பண்ணல. அவங்க குத்த வச்சு உட்கார்ந்தா அவங்க உடம்ப கட்டுடல் அமைப்பா வச்சுட்டாங்க. அது என்னது பாருங்க, இந்தியன் டாய்லெட்ல உட்காருவோம்ல அதுதான். இந்த ட்ரெஸ் கோடு நன்னா இருந்தா அழகா அப்படி உட்காரலாம். சொல்லுவாங்க முழங்கால கட்டாத, முழங்கால தாராளமா கட்டலாம். பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள்லாம் இது மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி உட்காரும் போது இந்த சென்டர் சீட் உட்கார்ந்தா இந்த இடம் பாருங்க, இந்த சென்டர் சீட். அப்ப என்ன ஆகும், பம்மு குறையும். இந்த தொடை இங்க அமுங்குதா, அப்ப அடிவயிறு குறையும். இந்த கால் கொஞ்சம் மேல தூக்கி இருக்கா, தொடை குறையும். அப்ப யோசிச்சு பாருங்க, குத்த வச்சு உட்கார்ந்தாலே கட்டுடல் அமைப்பை பெற முடியும். உங்களுக்கு ட்ரெஸ் கோடு மாத்திரம் கரெக்டா இருக்கணும். எப்போ உட்காரலாம்? நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோடை மாத்திரம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அழகா இப்படி செவுத்துல சாஞ்சுக்கலாம், இப்படி உட்கார்ந்துட்டு பேப்பர் படிக்கலாம், இப்படி உட்கார்ந்துட்டு செல்போன் பார்க்கலாம், இப்படி உட்கார்ந்துட்டு டிவி பார்க்கலாம். பேப்பர் படிக்கிறது எவ்வளவு நேரம் படிப்பேன்? அரை மணி நேரம் படிப்பீங்க. செல்போன் எவ்வளவு நேரம் பார்ப்பேன்? அதுக்கு நேரமே கிடையாது. டிவி எவ்வளவு நேரம் பார்ப்பேன்? 1 மணி நேரம் பார்ப்பேன். அப்போ 1 மணி நேரம் நீங்க இப்படி குத்த வச்சு உட்காரும் போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம்லாம் குறைஞ்சிடும். ஐயப்ப சாமி மாதிரி என்றும் இளமையாவே இருப்பேன். நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்ற மாதிரி கட்டுடல் அமைப்பு வரும். நீங்க ஆசனம்லாம் பண்ணலாம், அது வேற விஷயம். அது 50% பலன் தரும். நீங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பெண்களும் இப்படிதான் செய்யணும். பெண்கள் கண்டிப்பா செய்யணும். இப்படி செஞ்சா நார்மல் டெலிவரியே ஏற்படும். நம்ம இந்தியன் டாய்லெட்ல இப்படித்தானே உட்கார்ந்தோம். அப்ப உங்க உடலை அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஆசனம் சொல்லி தரேன்னு வியாபாரம் பண்றான். அப்ப உங்க உடம்ப அசிங்கப்படுத்திக்காம இருக்கணும், கட்டுடல் அமைப்பை பெறணும்னா எல்லாருமே இது மாதிரி நாளையில இருந்து குத்த வச்சு உட்காரணும். எப்போ உட்காரணும்? நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காருங்கோ. டிவி பார்க்குறப்ப உட்காருங்கோ, செல்போன் பார்க்குறப்ப உட்காருங்கோ, நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப உட்காருங்கோ, வீட்டில் இருக்கக்கூடிய 4 நபர்களோட பேசும்போது கூட உட்காருங்கோ. ஒன்னும் தவறு இல்லை. இதுக்காக நான் பெரிய மகான் மாதிரி வேஷம் போட்டு சொன்னாதான் செய்வேன்னு செய்யாதீங்க. திருந்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாம இப்படிதானே உட்கார்ந்தோம். குரங்கு இப்படித்தானே உட்கார்ந்துருக்கு. குரங்குக்கு வயிறும் உழுகாது,
பிடெக்ஸும் பெருசா இருக்காது, தொடையும் பெருசா இருக்காது. ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். நீங்க ஐயப்ப சுவாமி மாதிரி இந்த பேக்கை தூக்கியெல்லாம் நான் உட்கார சொல்ல, இப்படியெல்லாம் உட்கார சொல்ல, இப்படியெல்லாம் உட்காருவோம் நான் சொல்லல. ஓகே, இது முடியாது. அழகா உட்காரலாம். கரெக்டா சென்டர் சீட் அமுங்கும், சீட்டு சின்னதாயிடும், அடிவயிறு அமுங்கும், அடிவயிறு சின்னதாயிடும், தொட அமுங்கும், தொட சின்னதாயிடும். அப்ப நாளையிலிருந்து வாழ்வியல் முறையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வீட்டுல இருக்கும் போதெல்லாம், இல்ல ஒரு பார்க்குக்கு போறோம் ஃப்ரெண்டோட, தயவு செய்து இங்க ட்ரெஸ் கோட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். நம்ம ட்ரெஸ் கோடு மாறினப்பதான் குத்த வச்சு உட்கார்றத அவாய்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, குத்த வச்சு உட்காரும் போது உங்களுடைய சுழுமுனை தூண்டப்படும். உங்களுடைய சுழுமுனை தூண்டப்பட்டா நீங்க யாராவது பொய் பேசினா கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்களும் பொய்யே பேச மாட்டீங்க, உண்மையான மனிதரா இருப்பீங்க. குத்த வச்சு உட்காரணும்னு முடிவு பண்ணுங்க. இதுல உள்ள ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ட்ரெஸ் கோட். ட்ரெஸ் கோட்ல மாத்திரம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு செய்யுங்க. நிச்சயம் வாழ்வியல் முறையில நான் சொன்ன இந்த குத்த வச்சு உட்கார்ற பயிற்சியையும் ஆண் பெண் இருபாலரும் ஒரு 40 நாள் தொடர்ந்து செஞ்சு உங்களுடைய அந்த அடிவயிறு, தொடை, பிருஷ்டம்லாம் இன்ச்சஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. முதல்ல உடல் எடை குறையாது. நான் எல்லா காணொலியிலையும் சொல்லியிருக்கேன், உடல் எடைங்கிறது பிளக்சுவேட் ஆகிட்டே வரும். நீங்க ஒரு வருஷம் பண்ணாதான் கான்ஸ்டன்டா ஒரு உடல் எடையில நிற்கும். ஆனா என்ன ஆகும், பயிற்சி செஞ்ச 27வது நாள்ல இருந்து இன்ச்சஸ் குறைய ஆரம்பிச்சு. அதனால முயற்சி பண்ணுங்க. இப்ப எப்படி 49 நாள் சரயோக பயிற்சியை செஞ்சுட்டு இப்ப அடுத்து ஒரு 21 நாள் சரயோக பயிற்சியோட 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலையை தொடர்றோமோ, அதே மாதிரி இன்னொரு 40 நாள் இந்த பயிற்சியோடய நீங்க குத்த வச்சு உட்காரணும்னு முடிவு பண்ணுங்க. நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட வாழ்வியல் யோகத்தின் இல்லம் தோறும் தினம் ஒரு யோகா அப்படிங்கிற இந்த பயிற்சி முறையில இன்று அடிவயிறு, பிருஷ்டம், தொடைகளை குறைக்கக்கூடிய குத்த வைத்து அமரும் ஆசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். செய்வீங்கிற நம்பிக்கையோட இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். சந்தோஷம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனில் நீங்கள் மெம்பராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. மெம்பராக இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் முழுமையாக கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று மேலும் நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது பயிற்சி மையத்தால் வழங்கப்படும் பயிற்சிகளை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.